வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆரஞ்சு தோல் இருந்தது எனக்கு. ஸோ அதனால ஆரஞ்சு தோலை போட்டு ஒரு வெத்த குழம்பு மாதிரி பண்ண போறேன். அப்புறம் பருப்பு ரசம், கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. ஸோ இதுதான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து வடை இருக்கு, அதனால வடை வந்து பொரிக்க போறேன், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு தோல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சாம்பார் பொடி போட்டும் பண்ணியிருக்கேன், வத்த குழம்பு பொடி போட்டும் பண்ணியிருக்கேன், வத்த குழம்பு சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், வறுத்து அரைச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் ஷேர் பண்றதை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசா காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் கோஸ் மட்டும் தான் இருந்தது. அதனால அது தகுந்த மாதிரி இந்த ஆரஞ்சு தோலும் இருந்ததுனால அதை போட்டே வந்து வத்த குழம்பு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஆரஞ்சு தோல் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே மஞ்சள் பொடி, ஆரஞ்சு தோல் கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். எண்ணெயில ஆரஞ்சு தோல் கொஞ்சம் வதங்கிடுது. நம்ம வந்து வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வத்த குழம்பு பொடி சேர்க்கிறேன். எண்ணெயில் ஜஸ்ட் ஒரு பெரட்டுனா போதும். புளி வந்து நல்ல ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கூட உப்பு, தேவையான உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்து வத்தணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து வேப்பம்பூ நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால கொஞ்சமாக வேப்பம்பூ வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இன்னைக்கு. ஸோ அது காஞ்சிட்டு வேப்பம்பூ, இதில் வந்து மிளகு சீரக பொடி கொஞ்சம் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம வேப்பம்பூவை வறுத்து வச்சுட்டோன்னா சாதத்தில் வந்து அப்பங்க வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வறுத்துட்டேன் நான். ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய ஆரஞ்சு தோல் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்சு வந்து கொஞ்சம் வத்தவும் ஆரம்பிச்சிடுது, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆரஞ்சு தோல் குழம்பும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து பருப்பு ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தக்காளி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை கையில் கசக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், இப்போ புளியோட பச்சை வாசனை போக ஒரே ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வரட்டும். ரசம் வந்து இந்த பக்கம் அந்த புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் வந்து வடாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. நான் வடாம் பண்ண அதே கடாயில கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு வடாம் பொரிச்சுட்டேன். ஸோ அதே அந்த எண்ணெய் அதிலே இருக்கட்டும், அதிலே பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்கு வந்து கறிப்பொடி தான் சேர்க்க போகிறேன் நான். பச்சை மிளகாவோ இல்லை வர மிளகாவோ தாளிக்கல. காரத்துக்கு கறிப்பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கையோட வந்து கோஸையும் சேர்த்துடலாம். நம்ம கோஸை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா குறைஞ்சிரும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு அதுக்குள்ள வெந்துடும். ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வந்து வெந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிரும். அப்படியே மூடி வச்சிடலாம், வெந்துன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரசப்பொடி, இது கூடவே வந்து பருப்பு ஜலத்தையும் சேர்த்துடலாம். நம்ம பருப்பை வந்து கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துறேன். அப்புறம் கொஞ்சமா மிளகு சீரக பொடி. இப்போ ரசம் வந்து கொஞ்சம் நுரைச்சி வரட்டும்.
இப்போ வந்து ரசத்துக்கு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து துவரம்பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இப்போ பெருங்காயம் சேர்க்கல. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போறோம்னா கடா பெருங்காயம் சேர்க்க போகிறோம். உணவட்டே வந்து கடா பெருங்காயம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. GPC பெருங்காயம்ல வந்து கடா பெருங்காயம் இருக்குது, கிறிஸ்டல் இருக்குது, கியூப்ஸ் இருக்குது, பவுடர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுடைய லிங்க் பேஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுடைய அப்புறம் ஊறுகாய்க்கு நம்ம தனியாக போடுறோம்ல ஒரு பெருங்காயம், அது கூட இருக்குது. பால் பெருங்காயம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து அவங்களுடைய லிங்க்கும் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருவோம் ரசத்துக்கு. பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நல்லா பொங்கி எடுத்து நம்ம வந்து இல்பக்கரண்டியில் கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, சீரகம், அப்புறம் மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் மிளகு சீரக பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த நெய்யில் பொரிச்சு போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆயிட்டு. ரசத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். ஸோ கொத்தமல்லியில் வாங்கிட்டு வந்துட்டு இனிமேல் தான் போடணும். இன்னைக்கு வந்து காய் ரொம்ப கம்மியாக வெறும் கோஸ் மட்டும் இருந்ததுனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஆரஞ்சு பழம் இருந்தது, அது ஜூஸ் போட்டதுனால ஆரஞ்சு தோல்லே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு பண்ணியாச்சு. இப்போ ரசத்தை மூடி வச்சிடலாம். அப்புறம் கொத்தமல்லி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுருந்தா போதும். ரசம் ரெடி ஆயிடுது. பாருங்க, நம்ம வந்து கோஸ் ஃபுல்லாக போட்டிருந்தோமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பேசிண்டே ரசத்துக்கு வந்து கடா பெருங்காயம் போடல. ஸோ கொஞ்சமாக கடா பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சிட்டிகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆயிடுது. இது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ மூடி வச்சிருவோம். பாருங்க, கோஸ் வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா மலர்ந்து நல்லா வெந்துடுது. இப்போ வந்து உப்பு சேர்க்கவே இல்லை. நம்ம கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்க்காம விட்டோமா, கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவையான உப்பையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, காரத்துக்கு வந்து கறிப்பொடி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கறிப்பொடி போட்டு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து தேங்காய் கறிப்பொடி ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இந்த கறிப்பொடியும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோஸ் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடும். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு தோல் போட்ட ஒரு வத்தா குழம்பு, அதுக்கப்புறம் வத்தா குழம்பு பொடி போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம், கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக அப்புறம் வேப்பம்பூ எப்பயும் போல் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால வேப்பம்பூ வறுத்துட்டு நான் அதை வந்து சாதமும் கொஞ்சமாக மிக்ஸும் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. இன்றைக்கி வந்து மிளகு சீரகம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம் நாம. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.